இப்போ நம்ம பார்ட் 2 பேப்பரில் இருக்கிற டெஸ்ட் 9 நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். டெஸ்ட் 9 உங்களுக்கு முழுக்க வொக்காபுலரிஸோட சம்மந்தப்பட்டது இருக்கும். அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் வொக்காபுலரிஸை நீங்கள் படிச்சுக்கொள்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஓலெவல் எக்ஸாமினேஷனை ஃபேஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் இதில் கிராமர் தான் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. டெஸ்ட் 9 ஃபேஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வொக்காபுலரிஸ் மாத்திரம் தான் அவங்க செக் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் வொக்காபுலரிஸை மட்டும் அதிகமாக படிச்சுக்கொள்ளுங்கள். Read the textனா அந்த வசனத்தை வாசித்து போட்டு and underline the most suitable word. மிகவும் பொருத்தமான சொற்களை நீங்கள் அண்டர்லைன் பண்ணுங்கள். given within brackets. அப்போ ப்ராக்கெட்ஸுக்குள்ளே 3 சொற்கள் தந்திருக்கும். அதில் பொருத்தமான சொல்ல நீங்கள் அண்டர்லைன் பண்ணுங்கள். the first one is done for you. இது ப்ராக்டிஸ் பே பண்ணுறதுக்காக வேண்டி இதில் எல்லாம் செய்து காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. லாஸ்ட் மண்டே, இங்கே கடந்த மண்டே வந்து ஐ வெண்ட், நான் போனேன் அல்லது சென்றேன். எங்கு? டு த பேங்க், நான் பேங்குக்கு சென்றேன். டூவில் ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்கு. இங்கே பரோன்னு சொல்லுறது கடன் வாங்குறேன்னு சொல்லுவோம். நம்ம திருப்பி தருவோம்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணி வாங்குறது தான் நம்ம பரோன்னு சொல்லுவோம். டிபாசிட்னு சொல்கிறது வைப்பு செய்கிற, நம்ம பிறகுக்கு எடுக்கலாம்னு சொல்லி போட்டு நம்ம பேங்கில் பொதுவாக டிபாசிட் பண்ணுறேன்னு சொல்கிறதானே, அதான் டிபாசிட்னு சொல்கிறேன். விட்ரோன்னு சொல்கிறது நாம் வைத்த பணத்தை என்ன செய்கிற மீள பெற்றுக்கொள்கிறத நம்ம விட்ரோன்னு சொல்லுவோம். சம் மணி, கொஞ்சம் காசை என்னென்னு சொல்லி பார்ப்போம். அங்கே வாசிச்சா தான் உங்களுக்கு விளங்கும். டூ, என்னத்துக்காக கொஞ்சம் காசை அவர் விட்ரோ பண்ணணுமா, இல்லை கடன் வாங்கணுமா, இல்லை வைப்பு செய்யணுமா. டூ ரெனோவேட்னு சொல்கிறது வந்து ஓல்டு பில்டிங், பழைய கட்டடங்களை நம்ம மாற்றத்தை ஏற்படுத்தும் போது நம்ம பயன்படுத்துகிறத நம்ம ரெனோவேஷன் சொல்லுவோம். ஒரு வீட்டில் நீங்கள் ஒரு ரூமில் ஏதாவது ஒன்று இணக்க வேண்டும்னாலும் அதுவும் ஒரு ரெனோவேஷன் தான். நீங்கள் வீட்டு முற்றத்தில் ஏதாவது ஒன்று கட்ட வேண்டும் மாதிரி, இல்லாட்டி பழைய டொய்லெட் அடித்து போட்டு கட்டுறது எல்லாமே வந்து ரெனோவேஷனுக்கு தான் போகும். கன்ஸ்ட்ரக்டுங்கிறது வந்து புதுசாக கட்டுற, நம்ம ஃபவுண்டேஷன் போடுறதுலேருந்து ஃபஸ்ட்டு இருந்து கட்டுறதை நம்ம கன்ஸ்ட்ரக்ட்னு சொல்லுவோம். பிரேக் டவுன் சொல்கிற வந்து முற்றாக உடைக்கிறதுக்கு நம்ம பிரேக் டவுன் சொல்லுவோம். மை ஓல்டு ஷாப், என்னுடைய பழைய கடையை நெக்ஸ்ட் டு த ப்ரைமரி ஸ்கூல். அப்போ ப்ரைமரி ஸ்கூலுக்கு இருக்கிற பக்கத்தில் இருக்கிற இந்த பழைய கடையை, அப்போ பழையன்னு செல்லும்போது இங்கே காணப்படுகிறது கன்ஸ்ட்ரக்டோட சம்மந்தப்பட்டது வருமானு கேட்டால் இல்லை, புதுசாக கட்ட போகிறது இல்லை. அப்போ பிரேக் டவுன் வருமானு கேட்டால் அதுவும் வரமாட்டேன். அதுக்கு காரணம் இன்றைக்கி அப்போ இங்கே ரெனோவேட்டுங்கிறது தான் சரியானபடியாக இருக்கும். ஓல்டோட சம்மந்தப்படும் போது ரெனோவேட் தான் சரியானபடியாக இருக்கும். அடுத்தது வந்து பிரேக் டவுன் உடைக்கிறதுக்காக வேண்டி பேங்கில் போய் என்ன செய்ய மாட்டார், காசை வைப்பு செய்கிறதுக்கும் இல்லை வைப்பு செஞ்ச காசை விட்ரோ பண்ணுறதுக்கும் இல்லை கடன் வாங்குறதுக்கும் பிரேக் டவுன் பண்ணுறதுக்கு எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது. அப்போ வென் டு த பேங்க், அப்போ ரெனோவேட் பண்ணுறதுக்கு அவர் என்ன செய்திருப்பாருன்னா கடன் வாங்கியிருப்பார். அப்போ சரியான விட வந்து பரோ. ஹவு மச் டூ யூ ஹோப், நீங்கள் எவ்வளவு எதிர்பார்க்கீங்க. டூக்கு ஸ்பெண்டுன்னா செலவு செய்யணும்னு சொல்லுவோம். சேவுன்னு சொன்னால் காசை சேமிக்கிறத நம்ம சேவுன்னு சொல்லுவோம். லெண்டுன்னு சொல்லும்போது கடனை கொடுக்குற, கடன் பெற்றுக்கொள்றதுக்கு நம்ம சொல்கிறோம் பரோன்னு சொல்லுவோம். ஃபார் யுவர் ப்ராஜெக்ட், உங்களோட ப்ராஜெக்ட்டுக்கு நீங்கள் எவ்வளவு பார்ப்போம். ஆஸ்க்ட், கேட்டாங்க. த செக்யூரிட்டி ஆஃபீஸர், ஒரு பேங்கில் நம்ம கடன் கேட்கும்போது செக்யூரிட்டி ஆஃபீஸரோட நம்ம கலந்துரையாடுவோம். இதை பார்த்திங்கன்னா கிடையாது. கெஷியர்னு சொல்லும்போது காசோட சம்மந்தப்பட்டு வேலை செய்கிறவர் தான் கெஷியர்னு சொல்லும். ரிசப்ஷனிஸ்ட்னு சொல்கிறது ஒரு ஆர்கனைசேஷனில் முன்னுக்கு இருந்து க்ரீட் பண்ணிவிட்டு கோல் ஆன்சர் பண்ணுறவங்க அவங்களோட கதைக்கிறது இன்னும் ஃப்ரெண்ட்லி வே. அப்போ இதில் ஒரு ஆள் வந்து நம்ம கடன் வாங்க போகிற நம்மளை பார்த்து கேட்காங்க, என்னென்னா நீங்கள் எவ்வளவு உங்களோட ப்ரொஜெக்டுக்காக வேண்டி கடன் தருவீங்கன்னு கேட்காங்களா, இல்லை செலவு செய்வீங்க. அப்போ இதுக்கு சரியான விட வந்து என்னென்னா ஸ்பெண்டு, நீங்கள் எவ்வளவோ செலவு செய்வீங்க. சேமிப்பீங்க வராது. லெண்டுன்னா நீங்கள் கடன் தரது, நம்ம கடன் வாங்க போகிற நம்மள கடன் நீங்கள் எவ்வளோ கொடுக்கலாம்னு கேட்கலாமா, அப்படி கேட்கலாது. அப்போ ஸ்பெண்ட் தான் சரியான விட. இங்கே செக்யூரிட்டி ஆஃபீஸரோட நம்ம கதைப்பமான்னு கேட்டால் கிடையாது. ரிசப்ஷனிஸ்டோட கதைப்பமான்னு கேட்டால் அவங்க விசிட்டர்ஸை வெல்கம் பண்ணுறது, கோல் ஆன்சர் பண்ணுறது அவங்களோட வேலை. இதெல்லாம் பற்றி அவங்க கதைக்க மாட்டாங்க. அதை பற்றி கதைக்கிறாக்களை வந்து நாம் சொல்லலாம் கெஷியர்னு சொல்லுவோம். ஐ டிட் நாட் ஹேவ் என் ஐடியா, எனக்கு தெரியாது. ஐ டிட் நாட் ஹேவ் என் ஐடியா about பற்றி த எஸ்டிமேட்னு சொல்லும்போது ஒரு விடயத்தை நம்ம செய்கிறதுக்கு காசை மதிப்பீடு செய்கிறது நம்ம எஸ்டிமேட்னு சொல்லுவோம். டெஸ்டிமோனியல்னு சொல்கிறது வந்து ஒரு நிறுவனத்தை பற்றின பாசிட்டிவான ஃபீட்பேக்கை கொடுக்குறது நம்ம டெஸ்டிமோனியல்னு சொல்கிறோம். அஜெண்டான்னு சொல்கிற வந்து தெரியும், ஒரு ஈவெண்ட் செய்யும்போது எது ஃபஸ்ட்டு செய்யணும் எது செகண்ட் செய்யணும்னு சொல்கிறத நம்ம அஜெண்டான்னு சொல்லுவோம். அப்போ இங்கே பொருத்தமான விட வந்து உங்களுக்கு விளங்கிட்டு எதுன்னு சொல்லி இங்கே சரியான விட வந்து என்னென்னு சொல்லுங்கள், எஸ்டிமேட். வெரி குட், எஸ்டிமேட் தான் சரியான விடையாக இருக்க போகுது. ஆஃப் இட், ஐ தாட், நான் நினைத்தேன். ஆஃப் ஸ்டார்டிங் த ஒர்க் அண்ட் ஃபினிஷிங் இட் வித் த மணி ஐ ஹேட், நான் நினச்சேன்
என்ன அந்த ரெனோவேஷனை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணி முடிக்கிறதுக்கு என்கிட்ட இருக்கிற காசே போதும்னு சொல்லி ஐ ப்ரிட்டண்டட்னா நடிக்கிற ஒரு விஷயம் செய்கிற மாதிரி நடிக்கிற. எமெண்டட்னு சொல்ல வந்து மாற்றம் செய்கிறது. எக்ஸ்டெண்டுன்னு சொல்ல வந்து நீளமாக்குறத நம்ம எக்ஸ்டெண்டு சொல்லுவோம். not to hear. அப்போ கேட்காத மாதிரி என்ன செய்வாங்க, அவங்க நடிப்பாங்க. அதைத்தான் நம்ம சொல்லுவோம். இது அப்போ ப்ரிட்டண்டட்ங்கிறது தான் சரியான விடத்தை. ஷீ வாஸ் ஆல்சோ அவங்களும் அந்த கெஷியரும் வந்து நாட் தட் மச் சீரியஸ் அபவுட் மை ரெஸ்பான்ஸ். வளமையாக தெரியும் அவங்க வந்து என்ன செய்யலை, நாட் தட் மச் சீரியஸ் அபவுட் மை ரெஸ்பான்ஸ். நான் சின்னத்தை பற்றி அவங்க என்ன செய்யலைன்னா பெருசாக கணக்கெடுக்கல. as the next customer gave her another receipt. அடுத்த கஸ்டமர் வந்து அடுத்த ரிசீட்டை கொடுத்ததால அவங்க அந்த சீரியஸான கன்சர்ன் அவங்க எடுக்கலைன்னு சொல்கிறாங்க. தான் டெஸ்ட் 9.